இறுதி சுற்று, சூரரை போற்று போன்ற பிளாக்பஸ்டர் படங்களை கொடுத்த சுதா கொங்கரா இப்போ SK25 படத்தை இயக்கிட்டு வராங்க. இப்போ இந்த படத்துக்கு ஒஃபிஷியலாக பராசக்தி என்ற டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே டைட்டில் தான் விஜய் ஆண்டனியும் தன்னுடைய படத்துக்கு புக் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஜெயம் ரவியும் நடிச்சிருக்காரு. இல்லை, இனிமேல் அவரை ரவி மோகன் சொல்லி அவரே அவரோட ஒஃபிஷியல் தளத்தில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரவி மோகனே சொல்லிக்கொள்வோம். அவர் ஒரு காலேஜோடைய சுப்பீரியர் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் இதில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருக்காரு. இவர் இந்திக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் ரவிமோகனோட சேர்ந்து அதர்வாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் இவர் ஸ்டூடெண்டாகவும் நடிச்சிருக்காரு. அடுத்து இவங்களோட சேர்ந்து ஸ்ரீலீலாவும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ஒன்று நடிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் ஆகும் படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீலீலாவோட ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான சீன் இந்த படத்தில் இருக்காதுன்னு நாம் நம்பலாம். இது வரைக்கும் தெரிஞ்ச தகவலின்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்தியை திணிக்கிறதை எதிர்த்து சிவகார்த்திகேயன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படம் 2025 சிவகார்த்திகேயனுக்கு எப்படிப்பட்ட படம் அமைய போகுதுன்னு தெரியல. இன்னும் இந்த படத்துக்கு ஒஃபிஷியல் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. கண்டிப்பாக இது தீபாவளியை ஃபோக்கஸ் பண்ணி இறங்கலாம் எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.